அப்படின்னா, அது ஒண்ணும் நம்ம பெரிய வீராதி சூரர்லாம் கிடையாது. கையில பிடிச்சு போடுறதுக்கு. அத விரட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அது சின்ன வெள்ளைப்பூடோ, இல்ல மலை வெள்ளைப்பூடோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு சில வெள்ளைப்பூடுலாம் லேசா நசுக்குனதுமே அந்த ஸ்மெல் வந்து ஹை ஸ்மெல்லா வரும். அந்த மாரி வெள்ளைப்பூடு கிடைச்சா ரொம்ப நல்லது. அத நல்லா இடிச்சு, அத தண்ணிக்குள்ள நல்லா கலந்து, நல் அத ஷேக் பண்ணோம்னா, அந்த தண்ணியில அந்த வெள்ளைப்பூடோட ஸ்மெல்லு, அந்த காட்டம் எல்லாமே சேர்ந்துரும். அத நீங்க பல்லி வந்து எந்தெந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் நீங்க பார்த்துருப்பீங்க. எங்கெங்கனக்குள்ள நிக்குது. டியூப் லைட் கிட்ட அந்த மாரி ஒவ்வொரு இடத்துல நிக்கும். அந்த மாரி இடத்துல ஃபுல்லா டியூப் லைட் கிட்ட நீங்க டியூப் லைட்ட போட்டு வச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிறாதீங்க. அப்புறம் ஷாக் அடிச்சிரும். அதனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, லைட்டு கிட்டலாம் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எங்கெங்கலாம் நீங்க பல்லி வந்து அதிகமா வருதுன்னு நெனைக்கிறீங்களோ, கிச்சனு, ஹாலு, அப்புறம் பெட்ரூமு, பாத்ரூமு எங்கெங்க வருதுன்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா, ஸ்ப்ரே பாட்டில யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்டர் பாட்டில்ல மூடியில ஓட்ட போட்டு, அந்த மாரி ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, பல்லி வந்து அந்த ஸ்மெல்லுக்கும், அதில இருக்கிற காட்டம் வந்து அதுக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்ட விட்டு வெளிய போக ஆரம்பிச்சுரும். அது வந்து நீங்க மந்த்லி 1 டைம் வந்து பண்ணலாம். இல்ல நீங்க போட்டது வந்து ஸ்மெல்லு வந்து வரவே இல்ல, கொஞ்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா, 2 வீக்ஸ் ஒரு தடவ, 2 வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, அது